Good morning students. Chapter number 6 Control Structure. So today classல Python language உடைய control structure பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So control structure is a very very important concept for every programming language. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ நம்ம C++ லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டுடே கிளாஸில் பைத்தான் லாங்குவேஜில் என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படிலாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டுடே கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ஸ்னால் எப்படி இருக்கும், அந்த ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம டுடே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம்ஸ் மே கண்டெயின் ஏ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ப்ரோக்ராம் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரோக்ராம்ங்கிறது நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வெல்ரெடி நோ. ஓகேங்களா? த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் தட் will the result. ஸோ ப்ரோக்ராம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட் தட் will the result. அது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ another important, in general statements are executed sequentially. நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி என்ன ஆகும், எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஸ்லியாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் பை ஒன்னாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ another importance, there may be situation in programming where we need to skip a segments or statements of segments executable another segment based on the test of condition. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ ப்ரோக்ராமிங் வேர் வி நீட் டு ஸ்கிப் ஏ செக்மெண்ட் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் அனதர் செக்மெண்ட் பேஸ்டு ஆன் த டெஸ்ட் ஆஃப் கண்டிஷன். நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அனதர் செக்மெண்ட்டோட என்ன இருக்கும், ஒரு கண்டிஷனோடு தான் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டெஸ்ட் கண்டிஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறப்ப கட்டாயம் எக்ஸிக்யூட்டட் அனதர் செக்மெண்ட் பேஸ்டு ஆன் த டெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். another importance, this is called alternative or branching statement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆனால், ஸோ ஒரு கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். கண்டிஷனோட எக்ஸிக்யூட் ஆகணும், கண்டிஷன் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆனால் அது நாட் ஏ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனோட எக்ஸிக்யூட் ஆனால் தான் அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் ஆர் பிரான்ச்சிங் இருக்கும். அதனால தான் திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஆல்சோ we may need to execute a set of statements multiple times called iteration or looping. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மோர் தென் டைம் எக்ஸிக்யூட் ஆகிற தேவை நமக்கு இருந்துச்சுன்னா, மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் இட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் கால்டு இட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். another importance கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். A program statement that cases a jump of control from one part of the program to another part is called control structure or control statements.
very important for control structure நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. A program statement that casts a jump of control from one part of the program to another part of program is called control structure or control statements. ஓகேங்களா, நம்ம ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி லேர்ன் இன் C++, the control statements are common statements used to alter the control flow of process or program depending on the state of the process. There are 3 important control structure in every programming language. ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி C++ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காமன் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ்டு டு ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் sequential control structure. Sequential control structure or sequential control statements. So second one alternative or branching statements or branching control structure. So iteration or looping control structure or control statements. So very important for 3 important control structure. So first one sequential control structure, alternative or branching control structure, iteration or looping control structure. ஓகேங்களா, ஸோ another importance வந்து sequential control structureனா என்ன சார்? sequential control structure ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், how to use the sequential control structure in Python programming அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். A sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. Sequence of statements which are executed one after another. ஓகேங்களா, ஸோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆன பின்னாடி தான் அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். A code to print your name, address and phone number is an example of sequential statements. ஒரு கோடு பைத்தான் ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணுறோம். அந்த கோடிங்கில் print your name, address and phone நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குரிய கோடிங் என்னங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் print hello this is a Shyam, print 43 secondல north casket TN. இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், hello this is Shyam. செகண்ட் லைனில் 43 செகண்டில் நார்த் காஸ்ட் டிஎன் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் கால்டு சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1/1 ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன். ஸோ இது மாதிரி மோர் தென் லைன்ஸ் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பேர் தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார், அது எப்படி வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன் அவர் டே டு டே லைஃப் we need to take a various decision. In our day to day life we need to take various decision and choose an alternative path to achieve our goal. நம்ம டெய்லி லைஃப்பில் வேரியஸ் டிசிஷனை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். வேரியஸ் டிசிஷன் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிசிஷனுக்கு பல ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவோம், இன்னொன்று எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெய்லி லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிறப்ப இது அல்லது இந்த முடிவு எடுக்கலாம்.
ஸோ இதை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இதை செய்யலாம். ஸோ இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு பதிலாக இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேரியஸ் டிசிஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ ப்ரோக்ராம்லேயும் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன் எடுக்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன் எடுக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங்குடைய கான்செப்ட் வர்றப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன் தான் எடுக்கணும். ப்ரோக்ராமுடைய கான்செப்டை பொறுத்து தான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதா அல்லது சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுடைய another importance, maybe would have taken on alternative route to reach our destination when we find the usual road by which the travel is blocked. ஓகேங்களா? ஸோ we find the usual road by which we travel is blocked. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில், this type of decision making is what we are to learn through the alternative or branching statement. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவோம், வேறு ரூட்டில் அதோடைய ஆல்டர்னேட்டிவ் வேறு ரூட் எதுவாச்சும் இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். திஸ் டைப் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இஸ் வாட் வி ஆர் லேர்ன் டு த்ரூ த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சு, அப்போ அடுத்த ரூட்டில் ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு பக்கத்தில் என்ன ரூட் இருக்கோ அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமிங்லேயும் ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ another important, checking whether the given number is positive or negative, even or add, can all be done using the alternative or branching statement. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா, நம்ம கொடுத்த நம்பர் ஈவன் நம்பரா அல்லது ஆட் நம்பரா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். அப்போ கரெக்டாக என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், அப்படி இல்லாத அந்த நம்பர் என்ன இருக்கணும், நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். ஸோ ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஆட் நம்பராக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ள யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். In Python provides the following types of alternative or branching statements. பைத்தான் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது, டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான் லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி C++ல் பார்த்த அதே சேம் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட்ஸ், செகண்ட் ஒன் if else ஸ்டேட்மெண்ட்ஸ், தேர்ட் ஒன் if elif ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு 3 இம்பார்ட்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இப்போ சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட்னா என்ன, சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், if else ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம், if elif ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், how do using the simple if ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிள் if is a simplest of all decision making statements. Condition should be in the form of relational or logical expression. Condition should be in the form of relational or logical expression. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது.
ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் மீன் ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு வெல்னோ. ஸோ பைத்தான் லாங்குவேஜோடைய சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சார் சின்டாக்ஸ் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக். இஃப் கண்டிஷன், ஸோ லாஸ்ட்டில் வந்து கோலன் இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் C++ உடைய சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பைத்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ஏன் அப்படின்னா C++ல லாஸ்ட்டில் என்ன இருக்காது, கோலனோ இருக்காது. ஆனால் பைத்தான் லாங்குவேஜில் இஃப், அதுக்கடுத்து கண்டிஷன், அதுக்கடுத்து கோலன், அதுக்கடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டாக்ஸ். சரி, இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் வந்து பிளாக் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் நேராக என்ன ஆகும், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆகிடும். திஸ் இஸ் கால்டு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ராசஸிங். ரைட்டுங்களா? சரி, இப்போ அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட். ஸோ எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து இன்டீஜர் டேட்டா, அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு தான் கொடுக்க போகிறோம் ஏஜை, அதனால் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்புட் என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே ஆகணுக்காண்டி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் யுவர் ஏஜ்ங்கிற டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். சிம்பிள் இப்போ கண்டிஷன் ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்கணும், இஃப்ங்கிற கீவேர்ட்ஸ் இருக்கணும், அதுக்கடுத்து கண்டிஷன் இருக்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. எக்ஸோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 18, 18ம் 18க்கு மேலே இருந்தால் பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், சொல்லணும். சப்போஸ் 18க்கு கீழே இருந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும், எந்த மெசேஜும் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. என்ன சார் இருக்கும், ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், என்டர் யுவர் ஏஜ்னு கேட்கும். ஸோ என்டர் யுவர் ஏஜ் வந்து 34 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த 34 போய் எங்கே அசைன் ஆகிருக்கும், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் அசைன் ஆகிருக்கும். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 34, இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவானு பார்க்கும். 34 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18, கண்டிஷன் வந்து ட்ரூ. 18ம் 18க்கு மேலே தான் இருக்குது 34, அப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா என்ன எக்ஸிக்யூட் ஆகும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் கால்டு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சார். நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டாக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கான்னு பார்க்கணும். இஃப்பு, அதுக்கடுத்து கண்டிஷன், அதுக்கடுத்து கோலன் இருக்கணும். இந்த இடத்துல இஃப்ங்கிற கீவேர்ட்ஸு. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18ங்கிறது வந்து கண்டிஷன். லாஸ்ட்டில் சின்டாக்ஸ் பிளாட் என்ன இருக்கணும், கோலன் இருக்கணும். அதுக்கு மட்டும் என்ன இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் பிளாக். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து செகண்ட் அவுட்புட் என்ன சார் நடக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். திருப்பி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது, 16ங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 16 அப்படின்னு அசைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே கண்டிஷனுக்கு போகுது, எக்ஸோடைய வேல்யூ 16, 16 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும், எந்த மெசேஜும் வந்து ரிப்ளை ஆகாது நமக்கு. ஏன்னா நம்ம
அதோடைய கான்செப்ட் சிம்பிள் இப்போக்கு வந்து என்னது, கண்டிஷன் ட்ரூனா பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா ப்ரோக்ராமை விட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடணும், எந்த மெசேஜும் நமக்கு தேவை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இப்போடைய கான்செப்ட். அதனால் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் எ கண்ட்ரோல் டு செக் த ட்ரூ பிளாக் as well as ஃபால்ஸ் பிளாக். ட்ரூ பிளாக்கு ப்ரொவைட் பண்ணுது, ஃபால்ஸ் பிளாக்கையும் நமக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் எ கண்ட்ரோல் டு செக் த ட்ரூ பிளாக் as well as false block following the syntax of the if else statements நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஃப்ங்கிற கீவேர்ட்ஸு கண்டிஷன் கோலன், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸு கோலன், மறந்துடக்கூடாது சார், எல்ஸுங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் அதுக்கடுத்து கோலன். ஸோ அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பிளாக்லாம் கோலனோ எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரோக்ராமில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இஃப் எல்ஸுடைய சின்டெக்ஸ் ஃபார்முலா. இஃப்ங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கடுத்து கண்டிஷன் இருக்கணும், அதுக்கடுத்து கோலன் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து என்ன ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து என்ன ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால தான் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் thus provides two possibilities and the condition determines which block to be executed. Two possibilities எதை ப்ரொவைட் பண்ணுது, provides two possibilities and the condition determine which the block to be executed. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷனை என்ட்ரி பண்ணுறோம், கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நேரம் என்ன ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகி ப்ரோக்ராம் விட்டு வெளில வருது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 இஸ் எக்ஸிக்யூட்டட். ஃபைனலி எக்ஸிட் த ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ராசஸிங் சிச்சுவேஷன். நமக்கு தெரியும் இஃப் எல்ஸ்னாவே என்ன சொல்லியிருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன ஆகும், ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு a equal to input enter your any number, enter any number. ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளில் நான் கொடுக்குற இன்புட் வந்து இன்டீஜர், அதனால் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். கொடுக்குறது இன்புட் வேல்யூ, அதனால் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்டேஷனுக்குள்ள என்டர் எனி நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயோடைய வேல்யூ வந்து நான் 2ஆல் மாடுலேஷன் ஆப்ரேட்டர் வச்சு டிவிஷன் பண்ணுறேன். மாடுலேஷன் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும், நமக்கு ரிமைண்டரை கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ வந்து 0 ஈக்குவல்ட்டாக இருந்தால், ஏயோடைய வேல்யூவை 2ஆல் டிவிஷன் பண்ணி ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தால் பிரிண்ட் ஏ இஸ் ஆன் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஏ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகி இஸ் ஆன் ஈவன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் இல்லாட்டி, இங்கே கோலன், எல்ஸ் இல்லாட்டி பிரிண்ட் ஏயோடைய நம்பர் இஸ் ஆன் ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்டர்னேட்டிவ், ஸோ இது வந்து ஆக்ஷன் பிளாக் 1, ஸோ இது வந்து ஆக்ஷன் பிளாக் 2. அப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப என்ன கேட்கும், என்டர் எனி நம்பர்னு கேட்கும். நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் ஏங்கிற வேரியபிள்ஸில் சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏயோடைய வேல்யூ என்ன கொடுத்துக்கோமோ அது இருக்கும்.
ஸோ அந்த வேல்யூவை 2ஆல் டிவிஷன் பண்ணும். மாடுலேஷன் ஆப்ரேட்டர் வந்து டிவிஷன் பண்ணி என்ன பண்ணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து ஏயில் 0 இருந்தால் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஆக்ஷன் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஆக்ஷன் பிளாக் 1 நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பிரிண்ட் என்ன பண்ணும், ஏயோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இஸ் ஆன் ஈவன் நம்பருங்கிறது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இந்த பார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் இஃப்ங்கிற கீவேர்ட்ஸு கண்டிஷன் கோலன் மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எல்ஸில் வந்து என்ன பண்ணணும், எல்ஸுங்கிற ஒரு கீவேர்ட்ஸு இந்த இடத்துல ஒரு கோலன். சரி, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 டைம்ஸ் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் எனி நம்பர்னு கேட்குது. 56 கொடுத்துருக்கேன். ஸோ ஏங்கிற வேல்யூ வந்து 56ல் அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல 56 மாடுலேஷன் ஆப்ரேட்டர் 2, 56ஐ 2ஆல் டிவிஷன் பண்ணி ரிமைண்டர் என்ன வருங்கிறது மாடுலேஷன் ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்குது. ஸோ ரிமைண்டர் 56உடைய ரிமைண்டர் வந்து 0 வரும். அப்போ 0 வந்தால் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ 0 ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூனா இந்த ஆக்ஷன் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே போகும். பிரிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஏ. அப்போ ஏயில் என்ன வேல்யூ இருக்கும், 56. அதுக்கடுத்து என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இஸ் ஆன் ஈவன் நம்பர். அப்போ 56 இஸ் ஆன் ஈவன் நம்பர் ஆன்சர் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டாக கிடைக்கும். சரி, செகண்ட் டைம் நான் அதே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர்னு கேட்குது. என்டர் எனி நம்பர்னு 67 கொடுக்குறேன். ஸோ ஏயோடியில் போய் நமக்கு 67ங்கிற ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கும். இந்த இடத்துல வரப்போ ஏயோடைய வேல்யூ வந்து 67 மாடுலேஷன் 2. 67ஐ 2ஆல் டிவிஷன் பண்ணி ரிமைண்டர் பார்க்குது. கட்டாயம் ரிமைண்டர் 0வாக இருக்காது. என்ன கிடச்சிருக்கும், 0 இல்லாமல் ஒரு நம்பர் கிடச்சிருக்கும். அப்போ ஏயோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கும், 1ன்னு இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆகிருக்கும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எந்த பாட்டுக்கு வந்துடும், எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே வர்றப்போ பிரிண்ட் ஏயோடைய வேல்யூ வந்து என்ன சார் கொடுத்தோம், 67 பிரிண்ட் ஆகிரும். இஸ் ஆன் ஆட் நம்பர்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் கால்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிள் இஃப்பில் வந்து எல்ஸ் பார்ட் இருக்காது. இஃப் எல்ஸில் எல்ஸ் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோடைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ரீரைட் த above program is also available in Python. The complete if else can also written as syntax variable equal to variable 1 if condition else variable 2. ஸோ if elseக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த இதையும் நம்ம என்ன பண்ண முடியும், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோடைய சின்டாக்ஸு வேரியபிள், அதுக்கடுத்து ஈக்குவல் டு கொடுக்கணும், அதுக்கடுத்து வேரியபிள் 1 யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து இஃப்ங்கிற கீவேர்ட்ஸு, அதுக்கடுத்து கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து எல்ஸ் கீவேர்ட்ஸு, அதுக்கடுத்து வேரியபிள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் எனி நம்பர். ஓகேங்களா? அதெல்லாம் கவனிக்கணும் சார். சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ், அந்த நம்ம பார்த்த சிம்பிள் ப்ரோக்ராமுக்கு ஆல்டர்னேட்டிவ் எஃப் எல்ஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இன்னொரு சின்டாக்ஸ் இருக்குது. இஃப் எல்ஸுக்கு 2 டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது செகண்ட் டைப் ஆஃப் சின்டாக்ஸ். சரி, இன் ஏ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் எனி நம்பர். சரி, ஒரு நம்பர் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த நம்பர் ஏயில் வந்து அசைன் ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன். இந்த இடத்துல வேரியபிள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸு. அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு. அதுக்கடுத்து வேரியபிள் 1, வேரியபிள் 1 டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஈவன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன இருக்கணும், இஃப்ங்கிற கீவேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கண்டிஷன். கண்டிஷன் வந்து ஏ மாடுலேஷன் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸோ பிரிண்ட் ஏ இஸ் எக்ஸ், அது ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன பிரிண்ட் ஆகும், வேரியபிள் 2 ஆடுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்னத்தை கேட்குது, என்டர் எனி நம்பர். ஃபஸ்ட்டு என்டர் எனி நம்பர்னு கேட்குது. என்டர் எனி நம்பர்னு 3ன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த 3 வந்து எதில் போய் அசைன் ஆகிருக்கும், ஏயில் அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வருது
இந்த இடத்துல என்ன சார், இந்த சின்டெக்ஸு என்ன அது எக்ஸிக்யூட் ஆக போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் இஃப் இந்த இடத்துல ஏயோடைய வேல்யூ எவ்வளோ சார், 3 மாடுலேஷன் 2 என்ன இருக்கும், கட்டாயம் ரிமைண்டர் வந்து 1 வந்திருக்கும். அப்போ கண்டிஷன் வந்து என்ன சார், ஃபால்ஸ்னால் நேரம் எங்கே போயிடும், ஆடுன்னு பிரிண்ட் ஆயிரும். கண்டிஷன் ட்ரூனா தான் கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன ஆயிரும், ஆடுன்னு பிரிண்ட் ஆகும். சரி, திருப்பி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர்னு கேட்குது. 4னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏயோடைய வேல்யூ 4னு அசைன் ஆகிருக்கும். கீழே செக் பண்ணுது. இஃப் ஏயோடைய வேல்யூ வந்து என்ன சார், 4 மாடுலேஷன் 2 ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ 0 கிடைச்சா கண்டிஷன் வந்து என்ன சார், ட்ரூனா எங்கே வரும், நேரம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போ ஏயோடைய வேல்யூ எவ்வளவு, 4னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா. இஸ்ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன சார் கொடுக்கும், இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ என்ன அசைன் பண்ணி வச்சுருக்கோம், ஈவன் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஈவன் என்ன ஆகும், பிரிண்ட் ஆயிரும். திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அனதர் சின்டெக்ஸ் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால் சிம்பிளாக இந்த மாதிரியும் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். சரி, அனதர் இம்பார்ட்டன்ஸ், இதில் முக்கியமான விஷயமே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த பிரிண்ட் ஏ இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுதா, இல்லை ஆட் நம்பருக்கும் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகேங்களா. சரி, கண்டிஷன் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால், என்ன பிரிண்ட் ஆகணும், வெறும் ஆட் மட்டும்தான் சார் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் எப்படி சார் 3 இஸ் அப்படிங்கிறது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஓகேவா. அப்போ இந்த பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும், கண்டிஷன் ட்ரூக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸுக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இந்த கொஞ்சம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ மீதியை ரிமைனிங் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டுடே கிளாஸில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ டு ஆல்.